வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியிலே நாங்கள் ஒரு 2-3 பேரை குறித்து முக்கியமான எங்களுடைய இலங்கை மக்கள் தொடர்பாகவும் இலங்கை தமிழ் மக்களுடைய தேசிய விடயங்கள் சார்ந்த இது தொடர்பான விடயமாகத்தான் நான் முக்கிய விடயமாக ஒரு 3 அதாவது கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றியும் மற்றது முன்னாள் கடற்படை தளபதியும் அவர் சமையல் பொறுப்பாளர் என்று தான் சொல்கிறவைகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர முன்னாள், இந்நாள் இல்லை முன்னாள், அப்போ அவர் தொடர்பாகவும் மற்றது எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய கத்தோலிக்க மதத்தினுடைய, நான் இதை மதம் சார்ந்து இதை கொண்டு வரவில்லை, ஒரு மத தலைவர் இவ்வாறு கருத்துரைத்திருக்கிறார். அவருடைய இருதயத்திலிருந்து, எண்ணத்திலிருந்து, சிந்தனையிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் நிமித்தமாக வந்திருக்குது. ஒரு இலங்கை தேசத்தினுடைய ஒரு கத்தோலிக்க மக்களை வழிநடத்துகின்ற பாதிரியார்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக, ஒரு டைரக்டராக, ஒரு இவராக இருந்து, அதாவது வத்திகான் உடைய ஒரு கருதினார் அவர்களாக இருக்கக்கூடிய மால்கம் ரஞ்சித் அவர்கள் பற்றிய விடயமும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பதாக ஒரு ஊடகத்திலே நான் பார்த்தேன். அந்த கருத்துக்குத்தான் நான் இதிலே கருத்து சொல்ல இருக்கின்ற இந்த 3 பேர் தொடர்பாகவும், அதாவது ஏற்கனவே சொல்லப்படுகின்றது. இப்போ நாங்கள் மால்கம் ரஞ்சித் கருதினார் அவர்களை குறித்து, அவர் ஒரு இலங்கை தேசத்தினுடைய ஒரு இனம் சார்ந்த ஒரு கருதினார் என்றுதான் அவரை சொல்லப்படுகின்றது. அதாவது இலங்கையிலே 2 இன மொழி சார்ந்த மக்கள் இருந்தாலும் அவர் தமிழ் இன மக்கள் சார்ந்த கருத்தினால் அவர் அல்ல, மால்கம் ரஞ்சித் அவர்கள் இல்லை என்று ஏற்கனவே மனித உரிமை செயல்பாட்டாளரும் ஆகிய சக்திவேல் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு மத பாதிரியார், அவர் ஒரு ஃபாதர், ஒரு அப்படிப்பட்டவர் கூட ஏற்கனவே இவரை குறித்து சொன்னார். இவர் வடக்கு கிழக்கு மக்கள் சார்ந்த விடயங்களிலே பேசுவதை இப்போ நான் அடுத்ததாக முதல்ல இருந்து நான் சரத் வீரசேகர அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விடயத்தை, அன்புக்குரிய இலங்கை தேச வாழ் தமிழ் மக்களே, கண்டிப்பாக இந்த காணொளியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மத தலைவர்களும் ஒரு படை துறையில் சார்ந்தவரும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கும், அல்லது இலங்கை நாடு இன்றைக்கு ஏன் இந்த நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கின்றது, இலங்கை தேசத்திலே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட 2 இனங்கள் இருக்குது. 2 இனங்களுக்கிடையிலே ஒரு சுதந்திர ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தேசிய இனம் சார்ந்த 2 தேசிய இனங்களுக்கிடையிலே ஒரு பல்வேறுபட்ட உரிமைகள் சார்ந்த தேவைகள் இருக்கின்றது, பிரச்சனைகள் இருக்கிறது. இவர்களுக்கிடையிலே கடந்த காலங்களிலே இரு தரப்பு சார்ந்தும் உயிரிழப்புகள், உறவினர்கள் சார்ந்த உயிரிழப்புகளும் நடந்திருக்கின்றது. நாங்கள் இராணுவம் சார்ந்தும் அல்லது முன்னாள் விடுதலை புலிகள் சார்ந்தும் பொதுமக்கள் 2 பகுதியிலேயும் உயிரிழப்புகள், உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த கால அந்த யுத்தங்களின் நிமித்தம், போரின் நிமித்தம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் ஒரு மத தலைவர், ஒரு கருதினால் அவர்களுடைய விடயம் ஒரு வேதனைக்குரிய, ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கத்தோலிக்க மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். சரத் வீரசேகர அவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் பார்ப்போம். அவர் ஒரு கடற்படையினுடைய ஒரு பொறுப்பு 5 அதிகாரியாக இருந்திருக்கலாம், அல்லது அவர் சமையல் பகுதிக்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்திருக்கலாம். அவர் சொல்லுகின்றார், ஒரு இனத்தை சார்ந்தவர் சொல்கின்றார். ஒரு காலமும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களோ சரி, அல்லது தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோ ஒரு காலமும் சிங்கள மொழி சார்ந்து பேசுகிற மக்களுக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் அல்ல. ஆனால் அவர் சொல்லி இருக்கிற விடயத்தை குறித்து நான் சொல்கிறேன். சரத் வீரசேகர அவர்கள் சொல்லி இருக்கின்றார்,
அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எடுக்கின்ற, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவ முகாம்களை குறைப்பதென்பது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு, தேசிய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது தேசியத்துக்கு அச்சுறுத்தல். இப்போ என்ன யுத்தம் நடக்கின்றதா? இப்போ விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கா? என்னத்துக்காக இராணுவ முகாம்களை விஸ்தரிக்கப்பட்டீங்க, இராணுவத்தை பலப்படுத்துனீங்க, இராணுவத்துக்கான ஆயுத கொள்வனவுகளை செய்தீங்க, வடக்கு கிழக்கில் கொண்டு இராணுவங்களை நீங்கள் எதற்காக நீங்கள் குமிச்ச? நீங்கள் விடுதலை புலிகளுடைய ஆயுத செயல்பாடுகள் இருந்த காலகட்டத்தில் அவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தீங்க, மேற்கொண்டீங்க. அது ஏற்றுக்கொள்கிறோம். சரி, ஒரு நாட்டினுடைய இராணுவத்துக்கு எதிராக, ஒரு தேசிய இராணுவத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் நடக்குது என்று சொன்னால், அதுக்கு எதிராக ஒரு போராளி அமைப்பு செயல்படுதுன்னா அதுக்காக இராணுவத்தை பலப்படுத்தினீங்க, யுத்தத்தை செய்தீங்க. விடுதலை புலிகளுடைய ஆயுத போர் எப்பயோ மௌனிச்சு விட்டது. ஆனால் விடுதலை புலிகள் அழிந்தார்கள் என்று சொல்லுகிறீர்கள், அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதே வேளையில் நீங்கள் சொல்லுகிற சத்வீர சார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார், விடுதலை புலிகள் தான் அழிக்கப்பட்டார்களே தவிர விடுதலை புலிகளுடைய தேசிய கொள்கையோ எண்ணங்களோ சிந்தனைகளோ மௌனிக்கவும் இல்லை. அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அவருடைய கொள்கைகளும் மரணிக்கவோ அழிக்கப்படவோ இல்லை என்ற ஒரு கருத்தை சரத்வீர சார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது உண்மையிலே சரத்வீர சார் அவர்களுக்கு புரிந்ததென்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய வாழ்த்துக்குரிய விஷயம். என்னென்று சொன்னால், விடுதலை புலிகள் எப்படி உருவாகினார்கள் என்பதை சரத்வீர சார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் ஏன் போராடினார்கள், எதற்காக போராடினார்கள், எதற்காக இராணுவத்தோடு யுத்தம் செய்தார்கள் என்பது அவர்களுக்கு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விடுதலை புலிகள் எங்கிருந்து உருவாகினார்கள், அந்த எண்ணம், சிந்தனை, கொள்கை தமிழ் மக்களிடத்தில் இருந்துதான் விடுதலை புலிகள் என்றவர்கள் உருவாகினார்கள். விடுதலை புலிகளிடத்தில் இருந்து தமிழ் மக்கள் உருவாகவில்லை. தமிழ் மக்களிடத்திலே இருந்து இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவார்கள் என்ற அந்த எண்ணமும் கொள்கையும் சிந்தனையும் தமிழ் மக்களிடத்திலிருந்து, தமிழ் தலைவர்களிடத்திலிருந்து தான் இது உருவாகினது. எனவேதான் சரத்வீர அவர்களிடம் சொல்லணும், ஒரு தமிழன் இலங்கையில் இருக்கும் தரையும் தமிழ் மக்களுடைய கொள்கையோ எண்ணமோ சிந்தனையோ ஒரு நாளும் அழிக்க முடியாது, ஒரு நாளும் அழிக்கப்பட முடியாது. இலங்கை தேசத்திலே உங்களால் அழிக்கவும் முடியாது, எவராலும் பிறந்து வளரவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அதே வேளையில் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், இலங்கையில மாத்திரமல்ல உலகளாவிய ரீதிய உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களிடையிலேயும் இந்த கொள்கையும் சிந்தனையும் செயல்பாடும் செய்கைகளும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகள், இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்வதென்பது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை நளினப்படுத்துவதாக, பலவீனப்படுத்துவதாகவும் என்ற கருத்தை சரத்வீர அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அடுத்தபடியாக இப்படி இருக்கும் பொழுதுதான் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார், இந்தியாவோடு இவர் எந்தவித கொள்கையையும் உறவையும், இந்தியாவோடு நாங்கள் ஐக்கியமான உறவுகளை செயல்பாடுகளை வைத்திருக்க மாட்டோம் என்று சொன்ன அனுரகுமார திசாநாயக்கா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது இந்தியாவோடு ஒரு இணக்கப்பாட்டோடு, ஒரு இலங்கை தேசத்தினுடைய பொருளாதார ரீதியாக இந்தியாவுடைய நலன் சார்ந்து, இந்தியாவுடைய கொள்கை சார்ந்து, இந்தியாவுடைய வளர்ச்சிகள் சார்ந்து இலங்கை ஜனாதிபதி அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதாகவும் சரத்வீர சார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, அது அப்படி இருக்க இப்பொழுது நாங்கள் வருவோம் கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய விடயத்துக்கு. அவர் சொல்லி இருக்கிறார் எப்படி என்று சொன்னால், இலங்கை மக்கள் கடந்த காலத்தில் 30 ஆண்டுகளாக நடந்த யுத்தத்தில், போரில் எத்தனையோ இராணுவங்கள் உயிரிழக்கப்பட்டு இருக்கின்றது. இராணுவத்தினுடைய உறவுகள், சொந்தங்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், தேசிய சுதந்திரத்துக்கு அந்த சுதந்திரத்துக்காக போராடிய அந்த வீரர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகங்களை, இவ்வாறான விடயங்களை இந்த ஜனாதிபதி அவர்கள் கை கொள்வதென்பது
அதை நளினப்படுத்துவதற்காக அந்த அந்த தியாகங்களை அர்ப்பணிப்புகளை ஒரு கலங்கப்படுத்துகின்ற ஒரு செயலாக அமையும் இவ்வாறான செயல்பாடுகள் என்று சொல்லி இவ்வாறு இருக்கத்தான் கர்தினால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த அனுர அரசாங்கம் என்பது நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கிய சட்ட வரைவை, அதாவது இப்போது இருக்கிற இந்த அரசியல் அமைப்பை, அரசியல் சீர்திருத்த திட்டங்களை மாற்றி அமைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டி தொடர்பான ஒரு தீர்வு திட்டத்தினை இவர் முன்னெடுப்பாராயினின் மற்றும் இந்த அதாவது ஒரு 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 நாட்டில் ஒரு 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 மத்திய ஒற்றை ஆட்சிக்குள் உட்பட்டுத்தான் இந்த நாட்டில் மக்கள் நடத்தப்பட வேண்டும். மக்களுக்கான ஒரு தீர்வுகள் இருக்கப்பட வேண்டும். அதாவது சிங்கள மக்கள் பாதிக்கப்பட வகையான எந்த ஒரு தீர்மானங்களையும் முடிவுகளையும் இந்த ஜனாதிபதி அவர்கள் எடுப்பாராயினும் சிங்கள மக்கள் இதுக்கு இடமளிக்க மாட்டார்கள். சிங்கள மக்கள் இதை புறக்கணிப்பார்கள். சிங்கள மக்கள் இதுக்காக எதிர்ப்பார்கள் என்ற ஒரு கருத்தை திரு மால்கம் ரஞ்சித் கர்தினால் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே அன்பார்ந்த மக்களே, கிறிஸ்தவ மக்களே, கத்தோலிக்க மக்களே, உங்களுக்கு நீங்கள் அன்பாக புரிந்து கொள்ள வேண்டும். மால்கம் ரஞ்சித் அவர்கள் ஒரு ஆன்மீக ஒரு மத தலைவராக இருந்து, அதாவது சரத் வீரசேகர அவர்களை விடுவோம், அவருக்கு குற்றம் என்றால் என்னென்று தெரியாது, பிழை என்றால் என்னென்று தெரியாது, பாவம் என்றால் என்னென்று தெரியாது, பாவ மன்னிப்பு என்று சொன்னால் என்னென்று தெரியாத சரத் வீரசேகர் அவர்கள் இந்த கருத்தை சொல்வதென்பது ஒரு வகையில் நியாயம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீதி தெரியாதவர், பாவ மன்னிப்பு தெரியாதவர், மக்களை மன்னிக்கவும், பாவப்பட்ட மக்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்பதை சரத் வீரசேகருக்கு தெரியாது. ஆனால் மால்கம் ரஞ்சித் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதன், பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்ற மனிதன், நீதி தெரிந்தவர், நேர்மை தெரிந்தவர், உண்மை தெரிந்தவர், ஒரு கிறிஸ்தவ மக்களை வழிநடத்துகின்ற ஒரு ஆன்மீக தலைவர் மால்கம் ரஞ்சித் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த மறைமுகமான கருத்து என்பது, நீங்கள் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்காக அந்தோனியார் தேவாலயத்திலே இந்த நடந்த இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்காக மால்கம் ரஞ்சித் அவர்கள் அரசாங்கத்தோடு போராடி அதுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அதுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற மால்கம் ரஞ்சித் அவர்களுக்கு தெரியாதோ, யாழ்ப்பாணத்திலே சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது விமான குண்டு தாக்குதல், சென்ட் யாகப்பர் ஆலயத்தின் மீது விமான குண்டு தாக்குதல் போட்ட பொழுது அங்கே கொல்லப்பட்ட மக்களுக்காக அங்கு காயமடைந்த மக்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுத்தவர் அல்ல. அப்பொழுது அது மாத்திரமல்ல, இந்த வடக்கு கிழக்கிலே கொல்லப்பட்ட அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் போராளிகள், மற்றது பொதுமக்கள், அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுடைய உயிர் இந்த தலைவருக்கு, இந்த மால்கம் ரஞ்சித் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், தமிழ் இனம் சார்ந்து விடுதலை புலிகள் கொல்லப்பட்ட போராளிகளாயிருந்தாலும் சரி, அந்த போராளிகளுடைய உற்றார்கள், உறவினர்கள் செஞ்சோலையிலே விமானம் கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு அங்கிருந்தவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இறுதி யுத்தம் வரை எத்தனையோ பொதுமக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் ஆடு மாடுகளா? இந்த ஏப்ரல் தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்கள் மாத்திரம் மனிதர்களா? ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு மத தலைவர், ஒரு கத்தோலிக்க மக்களுடைய இலங்கைக்கான வத்திக்கானுடைய ஒரு பிரதிநிதி, பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், மால்கம் ஆயர் ஆண்டகை என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு மத தலைவர், எல்லா மனிதர்களையும் சமமாக மதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, அன்புக்குரிய ஆன்மீக தலைவராக இருக்க வேண்டியவர்,
பாவம் மக்கள் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, இராணுவமாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய உயிரும் உயிர். அவர்களும் மனிதர்கள் தான், இவர்கள் மனிதர்கள் தான். நான் சொல்ல வருவது விடுதலை புலிகள் சார்பாகவும் சொல்லவில்லை, சிங்கள மக்கள் சார்பாகவும் சொல்ல வரவில்லை, இராணுவம் சார்ந்தும் இங்கே ஒரு கருத்தை சொல்லவில்லை. ஒரு ஆன்மீக மத தலைவனுடைய இதயத்திலே மன்னிப்பு என்பது இருக்குதா? ஒரு கேள்வியை எழுப்புகின்றது அன்புக்குரியவர்களே. உண்மையிலேயே எல்லா மக்களையும் சமமாக நேசிக்க வேண்டும். இலங்கையிலே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு இன மோதல் இருக்கின்றதை காலங்காலமாக இந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இந்த போரை தொடக்கியவர்கள் யார்? இந்த போரை தமிழ் மக்கள் கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அந்த மக்களுக்கிடையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கின்றது, ஒரு மோதல் இருக்கின்றது, ஒரு உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மக்களுக்கிடையிலே ஒரு சமரசமான, ஒரு நீதியான, ஒரு நியாயமான தீர்வு சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே பரஸ்பர ஒரு 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 புரிந்துணர்வோடு இந்த மக்களுக்கான ஒரு இந்த தேசிய இன பிரச்சனை சார்ந்த தமிழ் மக்களுடைய விடயத்திலே சிங்கள மக்களும் ஒரு சில விட்டு கொடுப்புகளை செய்து தமிழ் மக்களும் சில ஏற்றுக்கொள்ளுதலை புரிந்து கொண்டு இந்த மக்களுக்கிடையிலே ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான ஒரு தீர்வு இந்த நாட்டு மக்களுக்கிடையே வர வேண்டும் என்பதை இந்த ஆன்மீக தலைவர் சொல்ல வேண்டுமா? அல்லது இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த மக்கள் இதை எதிர்ப்பார்கள் என்ற கருத்தை அவர் சொல்வதென்பது மால்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய இந்த கருத்தை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ தலைவர், ஏற்றுக்கொள்ள வேண்டியவர், புரிந்து கொள்ள வேண்டியவர். இப்படி நீங்கள் இந்த கருத்தை தமிழ் மக்களுக்காக நீங்கள் ஒரு குரல் கொடுத்திருப்பது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டியவருடைய. நீங்கள் ஒரு மன்னிக்கிறவர், நான் பிழை செய்தாலும் ஒரு மன்னிக்கிற ஒரு கிறிஸ்தவ தலைவராக நீங்கள் இருக்கின்ற பொழுது அவ்வாறு நீங்கள் இந்த ஒரு இனம் சார்ந்து பேசக்கூடாது. இலங்கையில் இருக்கிற மக்கள், சிங்கள மக்களும் இராணுவத்தினுடைய உயிரும் உயிர் தான், சிங்கள மக்களுடைய உயிரும் உயிர் தான், தமிழ் மக்களுடைய உயிரும் உயிர் தான். விடுதலை புலிகளாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எல்லா தரப்பிலையும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அநியாயமாக கொலை செய்யப்படுவதென்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் சொல்ல வருவது என்னதென்றால், இலங்கை தேசத்திலே இரண்டு இன மக்களுக்கிடையிலே ஒரு சமாதானமற்ற ஒரு நீண்ட காலமான ஒரு ஒரு அரசியல் போராட்டம் இருக்கின்றது. ஆயுத போராட்டத்தை விடுங்கள், அது மன்னித்து விட்டது, அது முடிந்து விட்டது. இப்போ ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு இன மக்களுக்காக ஒரு ஜனநாயகம் மறுக்கப்படுகின்றது. அந்த ஜனநாயக உரிமை அந்த நாட்டிலே எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த மக்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு தீர்வு கொடுக்கப்பட வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, மால்கம் ரஞ்சித் அவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம். மால்கம் ரஞ்சித் அவர்கள் இந்த கருத்து தவறான கருத்து, பிழையான கருத்து. இந்த மக்களுடைய விடயத்திலே அவர் ஒரு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு கருதினாராக மாத்திரம் இருக்காமல் தமிழ் மக்கள் சார்ந்த கருதினாராகவும் இருக்க வேண்டும். யாகப்பர் ஆலயம், சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், செஞ்சோலை படுகொலையும் அவருக்கு தெரிய வேண்டும். இந்த மக்களுக்காகவும் அவர் குரல் கொடுக்க வேண்டும். உண்மையிலே நாங்கள் ஆன்மீக தலைவராக நாங்கள் பார்க்க வேண்டியவராக இருந்தென்று சொல்லி சொன்னால் ராயப் ஜோசப் ஆண்டகை அவர்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் சிங்கள மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு நீதியான மனுஷன், மன்னிக்கக்கூடிய மனிதன். அந்த வழியில் எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. எனவே இந்த காணொலி ஒரு நீண்ட காணொலியாக இருந்தாலும் பொறுமையாக இதில் உள்ள விடயங்களை அன்பார்ந்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.